வணக்க மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பனிக்காலம் தொடங்கினதான் தொடங்குச்சு. திருச்செந்தூர்ல ஊட்டி கொடைக்கானலுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு விடிய காலம் பனி விழுது. சரி, பனி ஓவரா இருக்கு, அந்த வேலை ரோட்வே அண்ட் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்படியே ஒரு வீடியோ கவர் பண்ணிடுவோம்னு போனா, பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுக்க போனா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர்ல விடிய காலம் ஒரு 4 to 5 மணிக்கு இந்த பனிக்காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் எதுக்காக கோயம்புத்தூரை குறிப்பிட்டு சொல்றேன்னா, 2018 ஃபர்ஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூருக்கு ஒர்க்குக்கு போகும்போது காலையில ஒரு 4 to 5 மணிக்கு கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாங்க, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த டைம் பஸ் ஸ்டாண்ட் பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட இந்த பனிமூட்டத்துல பார்க்கும்போது எனக்கு அதே ஞாபகம் தான், சட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் கோயம்புத்தூர் குறிப்பிட்டு சொல்றேன். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நான் வீடியோ எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள எடுத்தேன். திருச்செந்தூர்ல பனிமூட்டம் தான் அதிகமா இருக்குன்னு பார்த்தா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பக்தர்கள் கூட்டம் அதை விட அதிகமா இருக்காங்க. காலையில நான் வீடியோ எடுத்த நேரத்துல 100 ரூபா தரிசன வரிசையில இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 இருந்து 3.5 மணி நேரமாவது ஆகும். 100 ரூபா தரிசன வரிசையில இந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்கன்னா பொது தரிசன வரிசை சொல்லவே வேண்டாம். நம்ம உள்ள போய்